பண்டாஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ரெண்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒன்று வந்து என்ன பண்டாஸ் சீரிஸ் மற்றது வந்து என்ன பண்டாஸ் டேட்டா ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கு வந்து என்ன இந்த பண்டாஸ் சீரிஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து என்ன சிம்பிள் டேட்டா வந்து கிரியேட் பண்ண சீரிஸ் டைப் ஆஃப் டேட்டா கிரியேட் பண்ணுறது, அப்புறம் எப்படி அதை டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். Again, இது வந்து என்ன ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. நாங்கள் என்னடா ஆல்ரெடி நாங்கள் வந்து என்ன பண்டாஸ் வந்து பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் பண்டாஸ் படிக்கணும்னா அந்த இந்தியா பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. வாங்க நீ வீடியோக்குள்ள வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நாங்கள் பேண்டாஸ் லைப்ரரி என்ன இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் லைப்ரரி இம்போர்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் லைப்ரரி இம்போர்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். லைப்ரரி ஓகே ரன் ஆகிட்டு. ஸோ அடுத்த வந்து பார்க்கலாம் நாங்கள் என்ன கிரியேட் பண்ண போகிறோம்னா கிரியேட் அ சீரீஸ் ஆஃப் த்ரீ டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இப்போ நாங்கள் என்ன சீரீஸ் டைப்பில் வந்து என்ன மூணு கலர்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ அகெயின் நம்ம ஒரு வேரியபிள் கொடுக்குறோம் கலர்ஸ் அண்டு வேரியபிள் கொடுத்துட்டு உங்களுக்கு தெரியும் என்ன பீரியட்னு சொல்ல வர்றது பெண்டாஸ். இங்கே போய் நான் கால் பண்ண போகிற ஃபங்க்ஷனாலிட்டியை பார்த்தீங்கன்னா சீரிஸ். ஏன்னா வந்து நான் கிரியேட் பண்ண போகிற டேட்டா வந்து சீரிஸை பேஸ் பண்ணி சரி நாங்கள் பெண்டாஸ் சீரிஸை யூஸ் பண்ணி இந்த காலர்ஸை கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நான் சீரிஸ் என்ற ஃபங்க்ஷனாலிட்டியை கால் பண்ணுறேன். கால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து என்ன கலர்ஸ் இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்கு மூணு கலர் வந்து கிரியேட் பண்ண சொல்லி கிரியேட் பண்ணி அதை வியூ ஒன்று சொல்லி சரி இப்போ நான் மூன்று கலர் வந்து என்ன ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃபாலோவங்க கோட் பண்ணுங்க, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை போடணும். சரி அடுத்தது வந்து ரெட் போடுறேன். சரியா அடுத்த வந்து மூண்டா வந்து ஒயிட் போடுறேன். சரியா ஓகே இது வந்து எங்க கலர்ஸை கிரியேட் பண்ணிட்டோம். சரியா கலர்ஸை கிரியேட் பண்ணிட்டு கோடை ரன் பண்ணிட்டேன். ஓகே பிரச்சனை இல்லை ரன் ஆயிட்டு. இப்போ நான் வந்து இதை கிரியேட் பண்ண கலர்ஸை வியூ பண்ணுறேன். என்ன கிரியேட் பண்ண கலர்ஸை என்ன பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோ வரும் இல்லை பார்த்தீங்கன்னா என்ன மூன்று கலர் கிரியேட் பண்ணு. ஸோ ஓகே உங்களுக்கு தெரியும் சீரிஸ்ண்டா என்ன ஒரு பர்டிகுலர் சிங்கிள் கொலமை கிரியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஓகே உங்களுக்கு தெரியும் டேட்டா ஃப்ரேம்ன்றது வந்து எக்ஸல் டைப் ஆஃப் ஸ்டைலில் இருக்கும், இல்லை சிஎஸ்வி டைப்பில் இருக்கும். அதே நேரம் சீரிஸ் அண்டு கதைக்கிறது வந்து ஒரு சிங்கிள் கொலம். நீங்கள் வந்து ஒரு எக்ஸல் டைப் டேட்டா பார்த்தீங்கன்னா அதில் என்ன மல்டிபிள் கொலம்ஸ் இருக்கும், மல்டிபிள் ரோஸ். அதில் ஒரு சிங்கிள் கொலம் எடுத்தீங்கன்னா அந்த சிங்கிள் கொலம் தான் சீரிஸ்ன்னு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கொலம் ஸ்டைல் கலர்ஸ் வந்து மூணு கலர்ஸ் வந்துருக்கு. இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பை டிஃபால்ட்டாக 0 1 2 வந்துருக்கு என்ன அந்த பர்டிகுலர் கலர்ஸ். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன அகெயின் என்ன த்ரீ டைப் ஆஃப் கார் மாடலாக கிரியேட் பண்ண. சரி அகெயின் நாங்கள் என்ன சீரிஸ் ஸ்டைலில் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து வேரியபிள் வந்து என்ன கார் சண்டை கொடுக்குறேன். கொடுத்துட்டு உங்களுக்கு தெரியும் என்ன சீரிஸ் எப்படி நாங்கள் ஃபேண்டாஸில் ஆக்சஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி என்ன சிம்டம் நாங்கள் எப்படி கிரியேட் பண்ணாங்களோ அதை மாதிரி இதில் என்ன கிரியேட் பண்ண ஓகே கொடுத்துட்டு இப்போ மூன்று கார் மாடல் என்ன பிஎம்டபிள்யூ கொடுக்கலாம். ஓகே நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை கொடுக்கலாம். டொயாட்டான்னு கொடுப்போம். அடுத்தது வந்து கொண்டா கொடுப்போம். சரி ஓகே இப்போ வந்து கொடுத்துட்டேன். சரியா கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணோம். சரியா ரன் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்லாம் பிரிண்ட் பண்ணோம். இதில் அங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்திருக்கு. ஓகே லிஸ்ட் டைப்பில் கொடுத்துருக்கணும். ஓகே நான் லிஸ்ட் ஆஃப் வேல்யூ தானே கொடுக்குறோம். ஸோ லிஸ்ட் ஆஃப் வேல்யூ கொடுக்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே தான் இதை வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே இந்த சிம்பிள் இது ஒரு சின்ன விஷயம் ஒன்றுமே. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் ஆல்ரெடி என்னோட பிளேலிஸ்ட்டில் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கேன் இந்த பெண்டா சீரிஸ் என்னென்னு. அகெயின் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஒரு டைப் ஆஃப் காலம் பண்ண வந்துருக்கு கொண்டுமே இல்லை என்ன இந்த கார் பிராண்ட்ஸோட நேம் லைக் பிஎம்டபிள்யூ டொமேட்டோ என்ன ஹோண்டா. இப்போ அடுத்தது வந்து என்ன கேட்குறாங்கன்னா இந்த ரெண்டு கிரியேட் பண்ண ரெண்டு சீரிஸுக்கு தான் இந்த பேண்டா சீரிஸ் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி டேட்டா ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே உங்களுக்கு தெரியும் டேட்டா ஃப்ரேம்ன்றதை வந்து நாங்கள் வேரியஸ் மெத்தடில் வந்து கிரியேட் பண்ணலாம். பட் இங்கே வந்து எப்படி கேட்குறாங்க நாங்கள் ஆல்ரெடி ரெண்டு சீரிஸ் நாங்கள் ரெண்டு பேண்டா சீரிஸ் கிரியேட் அந்த பேண்டா சீரிஸை யூஸ் பண்ணி உங்களை வந்து என்ன ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஓகே இது ஒரு சிம்பிள் டாஸ்க் ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஃபேமிலியாக இருந்தால் இப்போ இது எப்படி செய்யணும் உங்களுக்கு தெரியும். ஓகே நான் வந்து என்ன உலக எப்படி கிரியேட் பண்ணுங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறேன் ஒரு வேரியபிள் வந்து கொடுக்குறேன் என்ன கார் டேட்டா கொடுக்குறேன் ஜஸ்ட் ஃபார் நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் தான். பட் நான் கம்பைன் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷன் சிமிலர் இன்ஃபர்மேஷன் தான் வரப்போ. ஸோ இதில் நான் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா பிடி டாட் இப்போ நாங்கள் டேட்டா ஃப்ரேம் தான் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ டேட்டா ஃப்ரேம் நாங்கள் கால் பண்ணணும். சரியா எங்கள்கிட்ட வந்து ஃபேண்டாஸில் வந்து எங்களோட ரெண்டா மெயின் அடுத்த மெயின் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம் இந்த டேட்டா ஃப்ரேம். இந்த டேட்டா ஃப்ரேமை நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு வந்து கேபிட்டல் எஃப் வரும் டேட்டா ஃப்ரேம் கால் பண்ணிடு. சரியா கால் பண்ணிவிட்டு இப்போ எங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு தெரியும் டேட்டா ஃப்ரேமை பொறுத்தவரை அது எக்ஸல் டைப் ஆஃப் டேட்டா கிட்டத்தட்ட மல்டிபிள் காலம் இருக்கும் மல்டிபிள் ரோஸ். இப்போ நாங்கள் வந்து மேலே சீரிஸில் என்ன செய்யுது நாங்கள் ரெண்டு காலம் உங்களுக்கு தெரியும் சீரிஸ் ஒரு சிங்கிள் காலம் குறிக்கும். நாங்கள் ஆல்ரெடி ரெண்டு சீரிஸ் கிரியேட் பண்ணோம். இப்போ ரெண்டு காலம் இருக்குது. இப்போ ரெண்டு காலம் இருக்குன்னா அந்த கிட்டத்தட்ட நீங்கள் எப்படி திங்க் பண்ணலாம்னு என்ன உங்களுக்கு ரெண்டு காலம் இன்ஃபர்மேஷன் காலம் வேல்யூஸ் ஓகே கலர்ஸ் வேல்யூஸ் இருக்குது. அதே நேரம் கார் இன்ஃபர்மேஷன் காரோட பிராண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்போ நாங்கள் இந்த இன்ஃபர்மேஷனுக்கு இந்த ரெண்டு காலம் ஒரு காலம் நேம் மட்டும் கொடுத்தோம்னா சரி இந்த கலர்ஸுக்கு என்ன கலர் ரெண்டு கொடுக்கலாம்.
இந்த கார் இன்ஃபர்மேஷனுக்கு என்ன கார் பிராண்ட்ஸ் இருக்குது கார் இன்ஃபோன்னு கொடுக்கலாம். இப்போ நான் அது எப்படி நான் செய்ய போகிறேன்டா நிறைய இந்த இந்த என்ன பிராண்டில் மேக் பண்ணேன்னு கொடுக்கலாம். இப்போ நான் இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ண போகிறேன் டிக்ஷனரிஸ் டைப்பில் வந்து டிக்ஷனரி உங்களுக்கு தெரியும் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா கீ வேல்யூ ஸ்டைல் இருக்கும் கீ வேல்யூ இப்போ அந்த ஃபேஷனில் இருக்கும். ஸோ அந்த ஸ்டைலில் வந்து எப்படி கொடுக்க போகிறோம்டா உங்களுக்கு தெரியும் கீயாக வந்து இங்கே என்னதை கொடுக்க போகிறோம்டா இந்த பர்டிகுலர் காலம்ஸ் இருக்கிற 2 காலம்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும் மாரி தெரியும் 2 காலம்ஸ் 2 சீரிஸ் கிரியேட் அந்த சீரிஸுக்கு சீரிஸோட வேல்யூஸ் வந்து எங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குது சீரிஸோட வேல்யூஸ் வந்து இந்த ப்ளூ ரெட் ஒயிட் இல்லாட்டி மெட்டர்னு பார்த்தோம்னா அந்த பிராண்டோட நேம். அப்போ கலர்ஸ் எடுத்தோம்னா அந்த கலர்ஸுக்கு வந்து நான் கலர் அண்ட் ஒரு நேம் வந்து கொடுக்க போகிறேன் சரியா கலர் அண்ட் ஒரு நேம் வந்து கொடுக்க போகிறேன். கலர் அண்ட் நேம் கொடுப்பாக்கி நாங்கள் வந்து கார் இன்ஃபர்மேஷன் டிஸ்கஸ் பண்ணால ஃபர்ஸ்ட்டாக வந்து காரோட இன்ஃபர்மேஷனே கொடுத்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கார் இன்ஃபர்மேஷனுக்காக என்ன கார் பிராண்ட் இல்லாட்டி என்ன ஓகே கார் பிராண்ட் என்ன கொடுத்துருவாங்க சரியா பிஆர் அண்ட் பிராண்ட் ஓகே கொடுத்துட்டு இப்போ இது கீ அப்போ இந்த வேல்யூஸ் எதாவது வேற போகுது பார்த்தீங்களா எங்களோட வேல்யூஸை வந்து ஆல்ரெடி நாங்கள் கார்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அந்த பிராண்ட் இன் வேல்யூஸ் வந்து என்ன அந்த வேல்யூஸ் வந்து என்ன கார் பிராண்ட் கீன்னு கொடுத்து அந்த கீழே வர போகிற வேல்யூஸ் என்ன அந்த பிராண்டோட நேம்ஸ் அந்த பிராண்டோட நேம்ஸ் நாங்கள் என்ன வேரியல் வச்சு கார்ஸ் அந்த நேமில் வச்சு என்ன அதான் இங்கே வந்து கார்ஸ் கொடுத்து அடுத்தது வந்து பார்க்கலாம் கலர் அண்ட் கொடுப்போம் சரியா கலர் அண்ட் கொடுக்குறோம். கலர் அண்ட் கொடுத்துட்டு இந்த கலர் அண்ட்ல என்ன கலர்ஸோட வேல்யூ வரும் அந்த வேல்யூஸ் தான் ஆல்ரெடி என்ன கலர்ஸ் அண்ட் வேரியபிள் அசைன் பண்ணிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கீ வேல்யூன்னு சொல்ல போகிறது நீங்கள் கீயாக வரது என்ன உங்களுக்கு ஐடியா வந்து கோலம் நேமாக வரும் வேல்யூஸாக வரது நான் கோலம் வேல்யூஸாக வரும். இப்போ உங்களுக்கு நான் என்ன அவுட்புட் பார்க்க முடியலாம் சரி இப்போ இதில் வந்து நான் கலர்ஸ் அண்டே கொடுக்குறேன் சரியா யூஆர்ஸ் ஓகே கலர்ஸ் கொடுத்து இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணது பிரச்சனை ரன் ஆகிட்டு இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் கிரியேட் பண்ணேன் சரியா கார் டேட்டா பார்த்தீங்களா என்ன நான் எங்களுக்கு ஒரு டேட்டா ஃப்ரேம் அவுட்புட்டாக வந்து நான் சொன்னது இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொலம் நேம்னு சொல்ல வர இந்த கார் பிராண்ட் அதான் என்ன எங்களோட கீ அதாவது டிக்ஷனரி என்ற கீ வேல்யூஸ் ஃபேரில் இருக்குது அந்த கீ தான் என்ன எங்களோட கொலம் நேமாக இருக்குது. கலர்ன்றது இந்த சிஓஎல்ஓ அந்த கலர் தான் இங்கே என்ன கோலம் நேம் அப்போ இந்த வேல்யூஸ் எது வேறு இருந்தால் எங்கள்கிட்ட சீரிஸ் அப்போ நான் சொன்னேன் என்ன சீரிஸ்ன்றது ஒரு கோலம் அப்போ முதலாவது கோலமாக என்ன இந்த கார் பிராண்ட் வந்திருக்கு இது ஒரு சீரிஸை வந்து நாங்கள் மேலே கிரியேட் பிஎம்டபிள்யூ டொயோட்டோ கொண்டாண்டு ரெண்டாவது குளமாக வந்திருக்கிறது என்ன இந்த காலர்ஸ் தான் இந்த காலர்ஸ் அந்த வேரியபிள் சி அந்த ஃப்ளூரல் எஸ்ன்னு முடியுது அந்த கலர்ஸ் அந்த வேல்யூஸ் வந்து இங்கே ரெண்டாவது குளமோட வேல்யூஸாக வருது. அப்போ இந்த காலம் நேம் எப்படி அசைன் பண்ணினோம்னா எங்கள்ட டிக்ஷனரி ஸ்டைலில் கீயாக வந்து என்ன இந்த டேட்டா ஃப்ரேமோட காலம் நேம்ஸை வந்து கீயாக கொடுத்துருவோம் அதான் என்ன கார் பிராண்ட் பட் வந்து காலர் இருக்கும் இந்த மாதிரி தான் என்ன நாங்கள் வந்து ஒரு சீரிஸ் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணுவோம் அந்த சீரிஸை பேஸ் பண்ணி இந்த மாதிரி தான் என்ன நாங்கள் வந்து டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன ஒரு கிட்டத்தட்ட எக்ஸசைஸ் பெண்டாஸில் வந்து நாங்கள் ஆல்ரெடி பெண்டாஸ் பார்த்துட்டோம். ஸோ அதில் ஒரு எக்ஸசைஸ் சீரிஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரலான்னு இந்த ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு இதில் வந்து ஃபர்தராக வந்து அப்கமிங் வீடியோஸ் என்ன டேட்டா ஃப்ரேமில் வந்து ஒர்க் பண்ணுவோம். டேட்டா ஃப்ரேமில் கொமான ஒரு எக்ஸசைஸ் ஸ்டைலில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தேன் மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களில் சஜஷன் எதுன்னு ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மறக்காமல் கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்.